என் அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது நாளை வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள். குறிப்பாக 7.5 சனி முடியக்கூடிய தனுசு ராசியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நாளை டிசம்பர் 20ஆம் தேதி வளர்ப்பிறை அஷ்டமியோடு சேர்ந்து இந்த சனி பயிற்சியும் வருகிறது. 7.5 வருடம் முடியும் போது இந்த பயிற்சி நடைபெறும். ஆல்ரெடி ஜனவரி 17ஆம் தேதி திருக்கணித எண்கணிதப்படி நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பயிற்சி நடைபெற்றுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாளை வரக்கூடிய இந்த டிசம்பர் 20ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனி பயிற்சி தான் ரொம்பவே முக்கியமானது. இதுதான் திருநள்ளாறு அப்படிங்கிற அந்த கோவில் படி எடுக்கக்கூடியது. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுக்கக்கூடியது. பொதுவாக சனி பயிற்சி அப்படிங்கிறது இந்த டைம் மகரத்திலிருந்து இடம் மாறுகிறார். சனி மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு போகிறாரு. கும்ப வீடு அப்படிங்கிறது அவருடைய சொந்த வீடு மாதிரி. அதனால் அவர் அதிகமான பலத்தை அங்கே கொடுப்பார். அங்கே இருந்து 3 பார்வை அவர் பார்க்கிறார். ஒன்று மேஷ வீடு, விருச்சிக வீடு அப்படின்னு சொல்லி ஒரு 3 இடத்த அவர் பார்க்கிறார். சரி, நம்ம வாழ்க்கையில் படாத பாடுபட்டுட்டோம். தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். 7.5 வருஷம் நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை நம்ம பார்த்துருப்போம். நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்போம். வேதனையில் உச்சத்துக்கு நம்ம போயிருப்போம். சரிங்க, இனி எங்களுக்கு விடிவு காலம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த 7.5 வருஷம் உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் பறி போயிடுச்சோ, உங்ககிட்ட இருந்து நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அது அத்தனையும் இனி வரக்கூடிய இந்த சனி பயிற்சி 2.5 வருஷத்தில் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆல்ரெடி சனி 3ஆவது இடத்துல தான், நல்ல ஸ்தானத்தில் தான் அவர் இருக்கிறாரு. கண்டிப்பாக இனி கொடுப்பார். அதனால் நீங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக தனுசு ராசிக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கத்தான் போகிறது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம். நாளைக்கு வரக்கூடிய இந்த சனி பயிற்சியை யாரும் தவற விடாமல் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கோவிலில் நிறைய பூஜைகள் நடத்துவாங்க. அந்த பூஜைகளை நீங்களும் கலந்துட்டு சனி பகவானுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. இனியாவது எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் பிரார்த்தனை செய்துக்கோங்க. வேலை, வாழ்க்கை, திருமணம் இப்படின்னு எல்லா இடத்துலையும் மாறி மாறி பிரச்சனைகள் தான், மாறி மாறி கஷ்டங்கள் தான். இந்த 7.5 வருஷம் நம்ம பார்க்காத துயரம் கிடையாது, நம்ம பார்க்காத கஷ்டம் கிடையாது, நம்ம பார்க்காத வழிகளும் கிடையாது. அதனால நம்ம இப்போ எல்லா வழிகளையும் தாங்குற ஒரு ஆளாக நம்ம மாறிட்டோம்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக இனி அந்த மாற்றத்திற்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சமும் கண்டிப்பாக பிறக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படி தானங்க. எப்போவுமே நெகட்டிவாக கெட்டது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா? கிடையாது. கண்டிப்பாக அதற்கு ஒரு மறுபக்கமும் உண்டு. அந்த மறுபக்கத்தை நம்ம நிச்சயமாக காணலாம். எப்போவுமே நம்ம நம்பிக்கை கைவிடாமல், எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னா இனிமேல் உள்ள காலங்கள் நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கும். அதனால் அந்த காலத்தில் கண்டிப்பாக நம்ம வெற்றி கனியை பறிக்கத்தான் போகிறோம். இழந்தது அனைத்தும் நமக்கு திரும்ப கிடைக்கத்தான் போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.